அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சொரக்காய் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் செய்யலன்னு தாங்க வந்திருக்கேன். வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை சொரக்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு குறப்பாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். வாங்க இப்போ அரைச்சிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்திருக்கேன். குறப்பாக இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இதுதான் பதம், ஓகேங்களா? இப்போ ஒரு வானல் வச்சுட்டு அதில் நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் விட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரவை ஒரு கப்பு ரவை எடுத்து நான் அதில் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிறேன். டோஸ்ட் பண்ணும்போது நல்லா பார்த்திங்கன்னா செவந்து வரணும். செவந்து வந்துட்ட பிறகு என்ன பண்ணணுன்னா, நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த சுரக்காய் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 கிளாஸ் பால் போட்டு அதுவும் நான் இப்போ கலந்து எடுத்துக்க போகிறேன். கலந்து எடுத்து மூடி வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே விட போகிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு சர்க்கரை, நான் இதில் ஸ்வீட் கோவா ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் கோவா இல்லாமல் ப்ளெயின் கோவா சேர்க்குறீங்கனாக்கா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு கப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் நான் இப்போ ஒரு 150 கிராம் அளவுக்கு ஸ்வீட் கோவா நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு எதுவுமே சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இது எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டுங்க. எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தது இது. இதில் நான் 1-2 ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதில் நான் ஃபுட் கலர் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் நான் வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். நல்லா போட்டு நல்லா கலந்துக்கிறேன், ஓகேங்களா? மேலே நான் முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். எல்லா உறவினர்களுக்கும், என்னோடய நண்பர்களுக்கும், என் தோழிகளுக்கும் நல்லபடியாக நோன்பு போயிட்டுருக்கு. இந்த 15 நோன்பு போயிருக்கும். இனி வரும் 15 நோன்பு நல்லபடியாக போகிறதுக்காக நம்ம அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? இன்னொன்று எனக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லாருமே நல்லபடியாக 15 நோன்பு வச்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு. வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா, ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இது நம்மளோட சொரக்காய் கீர் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம சொரக்காய் கலந்தோண்டே தெரியாது. எங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அல்டிமேட்டாக நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் நோன்பு இருக்கிறதுனால என்னோடய வீடியோஸ் கொஞ்சம் விட்டு வருது. எதுவும் நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக போட ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு ரெசிபிஸ்லாம் வேணும்னா என்ன பண்ணணும்னா என்னோட சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? அல்லாஹ் ஹாஃபிஸ்.